Hi friends, welcome to our channel. வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாம பிரியாணி விட சூப்பர் டேஸ்ட்ல தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, வெங்காயமும் தேவையில்லை தக்காளியும் தேவையில்லை. அது எப்படி பிரியாணி டேஸ்ட்ல வரும்னு பாக்குறீங்களா? கட்டாயமா வரும், சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். தேங்காய் பால் சாதம் வந்து நம்ம ஜீரக சம்பாலையும் பண்ணலாம், நார்மல் ரைஸ்லையும் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி எடுத்திருக்கேன். நீங்க எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா இதை ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி வச்சிட்டிங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா மினிமம் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுடுங்க. ஏதோ ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து கெஸ்ட் வந்துட்டாலோ இல்லை திடீர்னு ஏதோ ஒன்று சமைக்கணும், கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் இதுக்கு எவ்வளோ போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தேங்காய் பால் தான் நம்ம ஊற்ற போகிறோம் தண்ணிக்கு பதிலாக. நான் இன்னைக்கு ஒரு பெரிய மூடி தேங்காய் போட்டிருக்கேன். 1/2 கிலோ ரைஸ்க்கு வந்து ஒரு மூடி ஆர் மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் சரியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் இன்றைக்கி தேங்காய் துருவலை, ஸோ கட் பண்ணதை அரைக்கிறதுனால ஃபஸ்ட்டு ட்ரை பவுடர் பண்ணிக்கிட்டேன். நான் தேங்காய் பால் ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். லைட்டாக வெதுன்னு தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பாயிலிங் வாட்டர் வேண்டாம், ஓரளவுக்கு குடிக்கிற சூடு இருந்தால் போதும். இன்னொன்று, நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போது ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஓரளவுக்கு பியரபிள் ஹீட் எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா தேங்காய் பால் ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வரும். நல்லா செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வெதுப்பாக இருந்தாலே தாராளமாக போதும். ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா அரைக்கும் போது எல்லாமே வெளியில் தெரிச்சிடும். இன்றைக்கி வந்து அரிசி கம்மியாக இருக்கிறதுனால நான் குக்கரில் சமைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். சமையலுக்கு வந்து நான் இப்போது கடலெண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். 100 ml கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன். இது கூட நம்ம நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50லேருந்து அதுவும் 100 ml நெய் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 50 ml இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, நெய் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சோம்பு போட போகிறேன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. 4 கிராம்பு, 2-3 பட்டை, அப்புறம் ஏலக்காய் நீங்கள் 5-6 கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 4 பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் இது ஜாவித்ரி, முக்கியமாக இந்த பே லீஃப் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு அதை தீய விடக்கூடாது. எந்த ஒரு ஸ்பைசியான சமையலுக்குமே இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். என்னென்னா நம்ம போட்டிருக்க மசாலா பொருட்கள் கரெக்டான பக்குவத்தில் நம்ம ஃப்ரை பண்ணினாலே பிரியாணியோ குஸ்காவோ இல்லை எந்த மாதிரி நம்ம ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் போட போகிறதில்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆக்கிறதுக்காக முந்திரி பருப்பு இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு 10 கிட்டத்தட்ட போட்டிருக்கேன். உங்களோட அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் நம்ம நினச்ச கலர் வந்துடுச்சு. இனி வந்து இஞ்சி பூண்டு டைரெக்டாக ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம தான் வெங்காயம் போட போகிறது இல்லைல்ல, அதனால 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். என்னோட ரேஷியோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 100 கிராம் பூண்டு எடுத்தேன் அப்படின்னா 75 இல்லைனா 50 கிராம்ஸ் தான் இஞ்சி எடுப்பேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடுவேன் நான் இஞ்சியை விட. இப்போ காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். வேறு எதுவுமே நம்ம மிளகாய் பொடியோ எதுவுமே பயன்படுத்த போகிறது கிடையாது. நம்ம வெங்காயம் கூட போடாததுக்கு ரீசன் அதுதான், இந்த சாதத்தோட கலர் மாறிடும். இது நல்லா ஒயிட்டாக இருந்தால் தான் அது தேங்காய் பால் சாதத்தோட ஒரிஜினல் ரெசிபியாக இருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். அண்ட் கொத்தமல்லி ஆல்சோ போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இது எல்லாமே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். வெங்காயம் எதுவும் போடாதனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. இப்போ வதங்கிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க அரிசி வந்து நான் இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 500 கிராம்ஸ் இருந்தது அரிசி. இப்போ தண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி இல்லை, இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம தேங்காய் பால் தான் பயன்படுத்தணும். இந்த டம்ளரில் வந்து நான் 2 எடுத்திருக்கேன், இல்லை 1.25 கூட வச்சுக்கலாம். உங்கள் அரிசியோட தன்மையை பொறுத்து தான். இப்போ வந்து நான் அரைச்ச பால் வந்து 1.5 டம்ளர் தான் வந்துச்சு. ஸோ இதுக்கு அந்த ஹாஃப் நீங்கள் ஃபில் பண்ண தண்ணி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பைசி ஃபுட் ரெசிபீஸில் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கட் பண்ணுற வேலை ரொம்ப மிச்சம். வெங்காயம் தக்காளி தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லையும் நம்ம ரெடியாக வச்சுருப்போம். ஸோ யாராவது கெஸ்ட் வந்துட்டால் கூட வித்தின் ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து நம்மளால் இது செஞ்சிட முடியும். அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி இது. இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால டேஸ்ட் கம்மியாக இருக்குமா? நோ சான்ஸ். அது காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த தேங்காய் பாலுக்குன்னு ஒரு டேஸ்ட் தனியாக இருக்குது. அதுவும் இஞ்சி பூண்டு கூட சேர்ந்தா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா அந்த தேங்காய் பால் கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியை வடிச்சிட்டு தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். நான் எப்போவுமே அந்த தண்ணி கொதிச்ச பிறகு தான் அரிசி போடுவேன். மேபி ஒரு சிலர் வந்து அரிசியை வறுத்துடுவாங்க. நம்ம இஞ்சி பூண்டு வதக்கும் போதே அரிசியும் அடுத்து சேர்த்து வதக்கிடுவாங்க. அதுவும் நல்லதாக இருக்கும். நான் வந்து தக்காளி சாதம் இல்லை பிரியாணி இதுக்கெல்லாம் குக்கரில் செய்யும்போது இந்த ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அவ்வளோதாங்க. 99% வந்து கம்ப்ளீட்டாக குக்கிங் முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்கிறேன், ஆனால் விசில்லாம் விட போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், அரிசி போட்ட உடனே ஜஸ்ட் 2-3 தடவை கிளறி விட்டுட்டு நான் வந்து அதோட மூடியை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதோட விசில் கூட ரிமூவ் பண்ணிட்டேன். எப்படின்னா, நல்ல அந்த தண்ணி ஓரளவுக்கு குறையிற வரைக்கும் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் குறைஞ்சிருக்கும். அரிசி 3/4 பதம் குக்கான பிறகு நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். விசிலும் போட்டுடலாம். 5-10 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப லோ ஃப்ளேமில் விசில்லாம் விட தேவையில்லை. ஜஸ்ட் 5-10 மினிட்ஸே போதும். நல்ல ஸ்டீம்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அருமையாக வந்திருக்கும். இது என்னங்க பார்க்குறதுக்கு ஒயிட் ரைஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தூளாக இருக்கும். தயிர் வெங்காயம் கூட போதும். பட் நான்வெஜ் பிரியர்களாக இருந்தால் நீங்கள் இதுக்கு சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக, பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. இந்த ரெசிபி பற்றி வெளியில் சொன்னீங்கன்னா கூட இது என்ன வெங்காய தக்காளி போடாமல் அது எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. பட் செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கு புரியும். ரொம்ப குறைவான டைமில் ஈஸியாக அண்ட் வெரி வெரி ஸ்பெஷல் ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் ஒரு சில வீடியோஸோட லிங்க்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.